வைகை அணை அடிமட்டத்தில் தேங்கியுள்ள நீர் குடிநீருக்கு உகந்தது அல்ல என தேனி மற்றும் மதுரை கலெக்டர்களுக்கு குடிநீர் வடிகால் வாரியம் அறிக்கை அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியன், இந்த அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் நீர்வரத்து இல்லாததால் வைகை அணை நீர்மட்டம் தற்போது 20 அடியாக சரிந்துள்ளது. அணையின் மொத்த நீர் இருப்பானது 117 மில்லியன் கனஅடியாக குறைந்துள்ளதால் வைகை அணையின் நீர்மட்டம் 20 அடிக்கு கீழே சரியும் பட்சத்தில் அணையில் இருந்து செயல்படுத்தப்படும் பல்வேறு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீரை வெளியேற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது. முதற்கட்டமாக மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த குடிநீர் விநியோகம் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதுரை மாநகரம் மற்றும் உசிலம்பட்டி, சேரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் குடிநீருக்காக பெரும் திண்டாட்டத்தை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. தற்போது அணையில் எஞ்சியுள்ள மிக குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு தேனி மாவட்டத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் சுழற்சி முறையில் மிக குறைந்த அளவு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த தண்ணீரும் நீர் இருப்பு இன்னும் ஓரிரு நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்பதால் ஒட்டுமொத்த தேனி மாவட்டத்திலும் குடிநீர் விநியோகம் என்பது முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைகை அணையில் அடிமட்டத்தில் தேங்கியுள்ள தண்ணீரின் தரம் குறித்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் ஸ்டீபன் தேனி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவசர அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த அறிக்கையில் வைகை அணையில் அடிமட்டத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் முற்றிலும் மாசடைந்து சுத்திகரிக்க முடியாத அளவிற்கு அடர் பச்சை நிறமாக மாறியுள்ளது. பல்வேறு கட்ட சுத்திகரிப்பு முறைகளை கையாண்டாலும் தண்ணீரை முழுமையாக சுத்திகரிக்க முடியவில்லை என அணையில் இருக்கும் தேங்கியுள்ள தண்ணீரை குடிநீருக்காக பயன்படுத்த வேண்டாம், அது குடிநீருக்கு உகந்தது அல்ல என பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இதனை பயன்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகை அணையை நம்பியுள்ள லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டுமானால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து கூடுதல் தண்ணீரை திறந்து வைக்க வைகை அணைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அவ்வாறு தண்ணீர் திறக்கப்பட்டால் மட்டுமே இந்த கடும் குடிநீர் நெருக்கடிக்கு தற்காலிக தீர்வு காண முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழை போதுமான அளவு பெய்து அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்பட்டால் மட்டுமே குடிநீர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். வைகை அணை அடிமட்டத்தில் தேங்கியுள்ள நீர் குடிநீருக்கு உகந்தது அல்ல என தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.